Skinner Operant Conditioning in Motivation and Learning in Psychology MCQ Unit 4 TET syllabus பார்க்கலாம். Operant condition was developed by F.B. Skinner. ஸோ ஆப்பரண்ட் கண்டிஷனர் என்னென்னா பார்த்தீங்கன்னா மெயினாக எதை மேலே ஃபோக்கஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா லேர்னிங் த்ரூ ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் அண்ட் பனிஷ்மெண்ட். ஸோ நம்ம ஏதாச்சும் ஒன்று கற்றுக்கணும்னா அதில் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் இருக்கணும், ப்ளஸ் பனிஷ்மெண்ட் இருக்கணும். இப்போ செய்யலைன்னா அது அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும். ஸோ அப்போது ஆப்பரண்ட் கண்டிஷனிங் யார் டெவலப் பண்ணது? ஸ்கின்னர், எஃப்பி ஸ்கின்னர். இன் ஆப்பரண்ட் கண்டிஷனிங் பிஹேவியர் இஸ் மாடிஃபைட் பை கான்சிக்வன்ஸ் ஆஃப் த பிஹேவியர். ஸோ ஆப்பரண்ட் கண்டிஷனில் பிஹேவியர் எப்படி மாடிஃபை பண்ணுறாங்க? மாடிஃபைடு எதனால் பண்ணுது? கான்சிக்வன்ஸ் ஆஃப் த பிஹேவியர். ஸோ ஸ்கின்னர் என்ன சொல்கிறாருன்னா பிஹேவியர் ஷேப்டு பை கான்சிக்வன்ஸ், அதாவது தொடர்ந்து நடக்கிற ஒரு சில இது சுச்சுவேஷனால் அது மாடிஃபை ஆகுது. அந்த பிஹேவியர் கான்சிக்வன்ஸால் தான் மாடிஃபை ஆகுது. ஸோ அது எதனால்? ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் அண்ட் பனிஷ்மெண்ட். ஸோ இப்போ ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு ஹோம்ஒர்க்கை முடிச்சுட்டு போகலைன்னா அவங்களுக்கு என்ன கொடுப்பாங்க? பனிஷ்மெண்ட். அப்போ அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்கன்னு சொல்லி பனிஷ்மெண்ட் வாங்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த வேலையை முடிச்சுட்டு போகிறாங்க இல்லையா? ஸோ அது அந்த கான்சிக்வன்ஸால் அவனோட பிஹேவியர் சேஞ்ச் ஆகுதுன்ற மாதிரி இங்கே சொல்லியிருக்காங்க. Which of the following is an example of positive reinforcement? Giving a reward for completing the homework. ஸோ ஹோம்ஒர்க் கரெக்டாக முடித்ததுனால அவங்களுக்கு என்ன கிடைச்சிது? ரிவார்டு. ஸோ பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா ப்ளசன்ட் ஸ்டிமுலஸ். நம்மளுக்கு அடுத்த நாள் அந்த ரிவார்டை வாங்கணும். அப்போ அவனோட பிஹேவியர் சேஞ்ச் ஆகலையே, கான்சிக்வன்ஸால் இந்த பிஹேவியர் சேஞ்ச் ஆகுது, அந்த ப்ராபபிலிட்டியும் இன்க்ரீஸ் ஆகுது. நெகட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் இன்வால்வ்ஸ் ரிமூவிங் அண்ட் அன்பிளசன்ட் ஸ்டிமுலன்ட் டு ஸ்ட்ரென்தன் த பிஹேவியர். நெகட்டிவ்னா ஒரு அன்பிளசண்ட்டான ஸ்டிமுலஸை ரிமூவ் பண்ணணும், ரிமூவ் பண்ணி அதை ஸ்ட்ரென்த் பண்ணணும் பிஹேவியர். ஸோ நெகட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் ரிமூவ்ஸ் அண்ட் aversive stimulus to increase the likelihood of an behavior. Punishment in operant conditioning reduces undesirable behavior. இப்போ பனிஷ்மெண்ட் கொடுத்தோம்னா ஒரு பர்சனோட பிஹேவியர், ஐயோ பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க நம்ம அங்கே முன்னாடி இருக்கக்கூடாது, நம்ம ஷேம் அதுக்காகவே செஞ்சிடணும்னு சொல்லுவாங்க இல்லையா, செஞ்சுட்டு போயிடுவாங்க இல்லையா த பர்சன். அதை தான் இங்கே என்னன்னு சொல்கிறாங்க? பனிஷ்மெண்ட் இன் ஆப்பரண்ட் கண்டிஷனை பொறுத்தவரையும் அன்டிசைரபிள் பிஹேவியரை குறைக்கிறது. ஸோ ரெடியூசஸ் த அன்டிசைரபிள் பிஹேவியர். எதை குறிக்குது? அதாவது இது யாரோட கோட்பாடு? ஸ்கின்னர் என்ன சொன்னார்? ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் அண்ட் பனிஷ்மெண்ட்டுன்னு சொன்னார். ஸோ பனிஷ்மெண்ட்டால் இப்போ ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்னா அவனுக்கு ரிவார்ட் கிடைக்குது, அது பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். நெகட்டிவ்னா பனிஷ்மெண்ட் கிடைக்குது. நெகட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்னா பனிஷ்மெண்ட், ஏன்னா அவன் சரியாக வேலை செய்யாததுனால. இப்போ நம்ம பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுனால ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன தோணுது? அடுத்த நாள் அந்த பனிஷ்மெண்ட்டை வாங்கக்கூடாது, நம்ம கரெக்டாக முடிச்சுட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லுது இல்லையா? ஸோ அவனோட அன்டிசைரபிள் பிஹேவியரை குறைக்குது. Skinner used which experimental apparatus for his studies? ஸோ ஸ்கின்னர் எந்த இது யூஸ் பண்ணாருன்னா கண்டிஷனிங் சேம்பர், ஸ்கின்னர் பாக்ஸ்ன்னு சொல்வார். ஸோ அவர் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் அண்ட் பிஹேவியர் இன் ரேட்ஸ் அண்ட் பிஜியன். ஸோ ரேட் அண்ட் பிஜியனை வச்சு பண்ணவர் யார்? ஸ்கின்னர். ஸோ அவர் என்ன இங்கே யூஸ் பண்ணார்? கண்டிஷன் சேம்பர். ஸோ அந்த கண்டிஷன் சேம்பருக்கு இன்னொரு பேர் என்ன? ஸ்கின்னர் பாக்ஸ்ன்னு கூட இருக்குது. அவர் ரேட் அண்ட் பிஜியன். ஓகே. ஷேப்பிங் ரெஃபர்ஸ் டு. So shaping refers to reinforcing the successive approximation towards a targeted behavior. ஸோ ஒருத்தரை ஷேப் பண்ணுறோம், அதனால கொஞ்சம் கொஞ்சமாக தன்னோட பிஹேவியரில் மாற்றம் அடைஞ்சு அதனால் ஒரு நல்ல டிசைரபிள் பிஹேவியர் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு பர்சன் நீ நல்ல பையன், உன்னால் இதை செய்ய முடியும் அப்படியெல்லாம் சொன்னோம்னா அவனுக்கே ஒரு நம்பிக்கை அதை செய்ய போவான் இல்லையா? அந்த ப்ராக்டிஸில் தப்பு பண்ணால் கூட இதை இப்படி பண்ணு அது இப்படி பண்ணுன்னு சொல்லி ப்ராக்டிஸ் கொடுத்து நல்ல பிஹேவியர் கொண்டு வந்துடலாம். ஸோ reinforcing the successive approximation towards a targeted behavior. Continuous reinforcement means
Continuous reinforcement means rewarding behavior every time it occurs. ஸோ கண்டினியூஸ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் ரிவார்ட் கிடைக்கிறது ஒவ்வொரு தரையும் அவன் செய்யும்போது அவனுக்கு ஒரு நல்ல இது அவார்ட் கிடைக்கிற மாதிரி தான் இது. ஸோ கண்டினியூஸ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் ஸ்ட்ரென்தனிங் த லேர்னிங் குயிக்லி பட் மே லீட் டு ரேப்பிட் எக்ஸ்டிங்ஷன் இஃப் ஸ்டாப்டு. ஸோ கண்டினியூஸாக நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஸோ கண்டினியூஸ்னா ரிவார்டிங் பிஹேவியர் எவ்ரி டைம் ஒவ்வொரு தரையும் நம்மளுக்கு ப்ரைஸ் கிடைக்கணும், கிஃப்ட் கிடச்சிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ கண்டினியூஸாக பண்ணும்போது ரிவார்ட் கிடைக்கும். ஸோ ஆனால் அந்த ரிவார்ட் வந்து கண்டினியூஸாக நம்ம இப்போ ஒரு இது நம்ம கண்டினியூஸாக படிச்சுட்டு இருந்தோம்னா அது என்னது, அது லேர்னிங்கை ஸ்ட்ரென்தன் பண்ணும் குயிக். இப்போ அதை ஸ்டாப் பண்ணிட்டோம்னா என்ன ஆகிடும், மறைஞ்சிரும் இல்லையா? அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. பார்ஷியல் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் ரிவார்ட் பிஹேவியர் ஒன்லி சம் ஆஃப் த டைம். இப்போ ரிவார்ட்ஸ் வந்து ஒரு தடவை தான் கிடைக்கும், திரும்ப திரும்ப கிடைக்காது. ஸோ அது என்னன்னு சொல்லுவோம், பார்ஷியல் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். இது வந்து பார்த்திங்கன்னா ஷெட்யூல்ஸ் இன்க்ரீஸ் ரெசிஸ்டன்ஸ், திரும்ப திரும்ப நம்மளுக்கு கிடைக்கணும். ஸோ எக்ஸ்டிங்ஷன் வந்து எக்ஸ்டிங்ஷன் கம்பேர்ட் டு த கண்டினியூஸ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். அதாவது பார்ஷியல் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து ஷெட்யூல் இன்க்ரீசஸ் த ரெசிஸ்டன்ஸ். ஸோ ஷெட்யூலை ரெசிஸ்டன்ட் பண்ணும், அதனால் எக்ஸ்டிங்ஷன் டு எக்ஸ்டிங்ஷன் கம்பேர்ட் டு த கண்டினியூஸ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு சம்மந்தப்பட்டிருக்கு. பார்ஷியல்னா என்னது, எப்பயோ ஒரு தடவை தான் நம்மளுக்கு ரிவார்ட் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிக்கோங்க. தொடர்ந்து ரிவார்ட் கிடைச்சதுன்னா அது கண்டினியூஸ். ஓகே. Which schedule delivers reinforcement after a fixed number of responses, fixed ratio. இப்போ ஒரு ஷெட்யூலில் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து நம்மளுக்கு ஃபிக்ஸ்டு நம்பருக்கு அப்புறம் கிடைச்ச ரெஸ்பான்ஸ்க்கு அப்புறம் கிடைச்சிட்டு இருக்குன்னா அது என்னன்னு சொல்லுவோம், ஃபிக்ஸ்டு ரேஷியோ. ஸோ ஃபிக்ஸ்டு ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா ரீஇன்ஃபோர்ஸஸ் த பிஹேவியர். ஸோ பிஹேவியர் ஒரு நம்பர் ஆஃப் செட் ஆஃப் நம்பர் ஆர் நம்பர் ஆஃப் ரெஸ்பான்ஸ்க்கு அப்புறம் அந்த பிஹேவியர் மாறுது இல்லையா? ஸோ அதை தான் ஃபிக்ஸ்டு ரேஷியோ அப்படின்னு சொல்கிறாங்க. Which schedule delivers reinforcement after a set amount of time, fixed interval. டைம்னு வந்திருக்கு. இப்போ இங்கே நம்பர்னு வந்ததுன்னா ஃபிக்ஸ்டு ரேஷியோ சொன்னோம். அப்போ இங்கே டைம்னு வந்ததுனால ஃபிக்ஸ்டு இன்டர்வல். ஸோ அதையும் நம்ம என்னது ஃபஸ்ட்டு ரெஸ்பான்ஸ்க்கு அப்புறமா ஃபிக்ஸ்டு டைம் பீரியட். இப்போ இந்த ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே நீ இதை ஒப்பிச்சிடணும் இதில் டாபிக் அப்படின்னு சொல்லும். அதை முடித்த உடனே உனக்கு அடுத்த டாபிக் ரெடி ஆகும். ஸோ இன்னொரு இப்போ இந்த இது படிச்சிட்டிங்கன்னா உனக்கு ஒரு ½ hour டைம் ஃப்ரீ கொடுக்குறேன், நீ வந்து செல்ஃபோன் யூஸ் பண்ணலாம், இல்லை வேறு ஏதோ ஒன்று யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? விளையாடலாம், அந்த மாதிரி கேம்ஸ் அந்த மாதிரி பண்ணுறோம் இல்லையா? ஸோ அப்போ அந்த டைம் நெக்ஸ்ட் இன்னொரு 10 மினிட்ஸில் வந்து நீ படிக்கணும் அப்படின்றது. ஸோ டைமை பேஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுறதுனால அது ஃபிக்ஸ்டு இன்டர்வல் அப்படின்னு சொல்கிறாங்க. விச் ஷெட்யூல் ப்ரொடியூசஸ் ஹை ஸ்டெடி ரெஸ்பான்ஸ் ரேட்? ஃபிக்ஸ்டு ரேஷியோ, ஃபிக்ஸ்டு இன்டர்வல், வேரியபிள் ரேஷியோ. இப்போ வந்து ஷெட்யூல் வந்து ஹை ஸ்டெடி ரெஸ்பான்ஸ் ரேட். அப்போ இந்த 3 இதையும் ஷெட்யூல் பண்ணி சொல்கிறதுனால அது நம்ம என்னன்னு சொல்வோம், வேரியபிள் ரேஷியோ. ஸோ இது எக்ஸாம்பிள் கேம்பிளிங்னு சொல்லுவாங்க. ஹை அண்ட் பெர்சிஸ்டன்ட் ரெஸ்பான்ஸ் கிடைக்கிற வரையும் வேலை செய்வாங்க இல்லையா, அந்த மாதிரி. ஆப்பரண்ட் கண்டிஷனிங் எம்பசைசஸ் வாலண்டரி பிஹேவியர்ஸ். ஸோ ஸ்கின்னர் வந்து வாலண்டரி பிஹேவியர்ஸ் வந்து எதை கண்ட்ரோல் பண்ணுதான், கான்சிக்வன்ஸ் தான் அதை கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கு. இன் எஜுகேஷ்னல் செட்டிங்ஸ் பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் கேன் பி ப்ராக்டிஸிங் எ ஸ்டூடெண்ட் ஃபார் கரெக்ட் ஆன்சர். ஸோ பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் எஜுகேஷன் இதை பற்றி ஒரு கரெக்டான ஆன்சர் வர்றதுக்கு நம்ம படிக்கிறோம் இல்லையா? ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ப்ரைஸிங் அ ஸ்டூடெண்ட் ஃபார் கரெக்ட் ஆன்சர், ப்ராக்டிஸ்ன்னு சொல்லிட்டேன்னா சாரி, ப்ரைஸிங் அ ஸ்டூடெண்ட் ஃபார் கரெக்ட் ஆன்சர். இப்போ வந்து எஜுகேஷன் செட்டிங்கில் பற்றி இப்போ ஒரு பையன் வந்து நம்ம குவிஸ் காம்படிஷன் சொல்கிறோம், இல்லை ஒரு கொஷின் அழகாக சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு நம்ம என்னன்னு சொல்கிறோம், ப்ரைஸ் பண்ணுறோம், நீ நல்லா படிச்சிருக்க, நல்லா சொல்லியிருக்க, நீ இது பண்ணலாம், வின் பண்ணுவ அப்படி இப்படின்னு சொல்லும்போது அது என்னது, தட் இஸ் அது என்ன எங்கே கொடுக்குது, ரிவார்ட்ஸ் கொடுக்குது. அப்போ அடுத்த இதுலேயும் அவன் நம்ம நல்லா பண்ணணும் அப்படின்ற ஒரு ஸ்டூடெண்ட் பிஹேவியரை மாற்றுது. Negative reinforcement in a classroom, taking away the extra homework when the students perform well. So taking away, அதாவது நெகட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்னா இப்போ அன்பிளசன்ட் கண்டிஷன் எக்ஸ்ட்ரா ஹோம்ஒர்க், அது வந்து ஒரு பாசிட்டிவ் என்னடா இந்த டீச்சர் நிறைய ஹோம்ஒர்க்கை கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் அது நெகட்டிவ் கிளாஸ் ரூமில். விச் இஸ் a limitation of punishment in learning can cause fear and resentment.
அதாவது லிமிட்டேஷன், பனிஷ்மெண்ட்டோட லிமிட்டேஷன் என்ன பார்த்தீங்கன்னா கேன் காஸ், அதாவது ஃபியர், அவனுக்கு பயத்தை கொடுக்கணும், ரீசென்ட்மெண்ட். ஸோ பனிஷ்மெண்ட் வந்து சப்ரஸ் த பிஹேவியரை, டெம்பரவரியாக பிஹேவியரை சப்ரஸ் பண்ணும். அண்ட் கேன் கிரியேட் ஃபியர் அண்ட் ரெடியூஸ் மோட்டிவேஷன். ஸோ பனிஷ்மெண்ட் வந்து பிஹேவியரை சப்ரஸ் பண்ணும். இந்த மாதிரி பண்ணக்கூடாதுப்பா, நம்மளை பண்ணால் மிஸ்ஸு திட்டுறாங்க அப்படின்னா சொல்கிறோம் இல்லையா. ஸோ அது அண்ட் இது வந்து இதனால் வந்து ஒரு ஃபியர் அண்ட் மோட்டிவேஷனையும் கொடுக்கும் அது. ஓகே, a teacher rewarding the students intermittently to maintain the behavior is using partial reinforcement. அதாவது ரிவார்டிங் இன்டர்மிட்டன்ட்லி என்னது, எப்போ வருதோ அப்போ, தொடர்ந்து கொடுக்கல, அப்போ அது என்னன்னு சொல்லுவோம் நம்ம, பார்ஷியல் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். ஸோ பார்ஷியல் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்னா அவங்க பிஹேவியர் அப்படியே வச்சுக்கிறதுக்காக, ஃபார் அ லாங்கர் பீரியட் வரையும் வச்சுக்கிறதுக்காக. Operant conditioning is most effective when reinforcement immediately follows the behavior. So operant conditioning வந்து most effective எப்போன்னா reinforcement immediately follows the behavior. So reinforcement என்ன, strengthen the association between the behavior and the consequence. So reinforcement immediately follows the behavior. அப்போது பிஹேவியருக்கும் கான்சிக்வன்ஸுக்கும் அசோசியேஷனை கொடுக்கறது யார், இந்த ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் தான், இம்மீடியட் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். டோக்கன் எக்கானமி இன் ஸ்கூல் இஸ் பேஸ்ட் ஆன் ஆப்பரண்ட் கண்டிஷனிங். டோக்கன் தட் இஸ் எக்கானமி, இது வந்து பார்த்திங்கன்னா டோக்கன்ஸ், அதாவது ஒரு பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் டு இன்க்ரீஸிங் த டிசையர் பிஹேவியர். ஃபார் எக்ஸாம்பிள், அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் பேசலைன்னா டோக்கன் கொடுப்பாங்க, இட்ஸ் அ ஃபின். ஸோ அதுக்காகவே என்ன சொல்லுவாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கிலீஷில் பேச இது பண்ணுவாங்க. இது சில ஸ்கூல்ஸில் இருக்குது, இப்போ இருக்கான்னு தெரியல, இருந்தது ஒரு காலத்தில். ஸோ அப்போ அது டோக்கன் எக்கானமி, அப்போ அதுக்கு நம்ம ஃபைன் கொடுக்கணும். ஸோ அது வாங்காமல் இருந்தோம்னா ஸோ நம்ம அப்போ அதுக்கு என்ன பண்ணுவாங்க, இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இது ஒரு பாசிட்டிவ் இதுவாக இருந்தது. Educating implications of Skinner operant conditioning use reinforcement and feedback to shape the student behavior. So education implication of the Skinner operant condition பார்த்தீங்கன்னா reinforcement யூஸ் பண்ணணும், ஃபீட்பேக்கையும் கிடைக்கணும். எதுக்கு கேட்கணும், டு ஷேப் த ஸ்டூடெண்ட்ஸ் பிஹேவியர். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் பிஹேவியரை ஷேப் பண்ணுறதுக்கு நம்ம ஃபீட்பேக் அண்ட் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டை யூஸ் பண்ணணும். ஸோ டீச்சர் வந்து ரீஇன்ஃபோர்ஸ், அதாவது டிசைரபிள் பிஹேவியர் அண்ட் ப்ரொவைட் ஃபீட்பேக் டு என்கரேஜ் லேர்னிங் அண்ட் ஹேபிட் ஃபார்மேஷன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு சயின்ஸ் ஈஸி டெக் சேனல்.